மீனா சீக்கிரமாவே வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவுக்கும் மீனாக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு கார் ஷெட்டுக்கு போயிடுறாங்க. அங்க வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. செல்வத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கும் மீனாக்கும் ரொம்பவே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்வம் சொல்றாரு, இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹோட்டல் போயிடுறாங்க. அங்க வந்து புதுசா ரெண்டு பேர்த்த காமிக்கிறாங்க. அவங்க மூலியமா ஏதாவது கதை கொண்டு வர போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். முத்துவும் செல்வமும் சாப்பிட்டுட்டு முத்து இருந்துக்கிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அந்த டைம்ல ஸ்வீட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க பார்சல் வாங்கிட்டு முத்து வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல விஜயா வந்து புலம்பிட்டு இருக்காங்க, விளக்கேற்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் மீனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அண்ணாமலையும் உள்ள வராங்க. மீனா எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இருந்துகிட்டு மீனாவே இன்னும் காணோம், எங்க போய் ஊர் சுத்தினாலோ தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு அதுதான் ஸ்கூட்டி கீழே நிக்குது அப்படின்னு சொல்ல, ஓ நடந்து போயிருக்காளா ஊர் சுத்துறதுக்கு அப்படின்ட்டு விஜயா சொல்றாங்க. அந்த டைம்ல முத்தும் உள்ள வந்துட்டு மீனா எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு காலையில இருந்து ஒரு வேலையும் வீட்டுல செய்யவே இல்லை, அதுக்குள்ள போயிட்டா, இனியாவது வந்து செய்வான்னு பார்த்தா இன்னும் வரல அப்படின்னு சொல்லும் போது முத்துக்கு வந்து பயங்கரமா கோவப்பட்டு, அவ என்ன சமைக்கதான் இருக்கிறாளா, ஏன் நீங்களாம் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. அந்த டைம்ல ரவி வந்துடுறாங்க. எங்கேயோ அன்னி காணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மனோஜ் ரோஹிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு மனோஜ் சொல்ல, இதுக்கு விஜயா இருந்துகிட்டு இன்னும் மீனாவை காணோன்னு சொல்ல, இன்னைக்கும் பட்னியா கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கோவத்துல பேசிட்டு இருப்பாங்க. விஜயா வந்து ரோஹிணியை சமைக்க சொல்லிடுறாங்க. அடுத்து முத்து வந்து மீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா அங்க வந்தாலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கேயும் வரலன்னு தெரிஞ்சோடனே முத்துக்கு வந்து ரொம்பவே பதட்டம் ஆயிடும். சத்யா இருந்துகிட்டு எல்லாம் முத்துவால தான் குடிச்சிட்டு எப்பயும் போல பிரச்சனை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்ல, அக்கா வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டா, கோயில்ல தான் உட்காந்துருப்பா, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தான் வருவா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் வெளியில கிளம்பிடுறாங்க.